السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 289. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 289ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضل الزهد في الدنيا والحث على التقلل منها وفضل الفقر என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 289ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நபியிடம் வந்த ஒருவர் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதல் ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்காக ஒரு நபர் வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கூறுவதை நன்கு சிந்தித்து சொல்லுங்கள். நீங்க சொல்ற விஷயத்தை நல்லா சிந்திச்சு நீங்க சொல்லுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய பொழுது அவர் மீண்டும் சொன்னார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்பதாக 3 முறை சொன்னார்கள். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் வறுமையை சந்திக்க நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வறுமை என்னை நேசிப்பவர்களுக்கு விரைந்து வந்தடையக்கூடியதாக இருக்கும். இப்ப வறுமை என்பது என்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக விரைவில் அந்த வறுமை என்பது அவர்களை நெருங்கிவிடக்கூடியதாக இருக்கும். எந்த அளவிற்கு சொல்றாங்கன்னா, ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. ஒரு வெள்ளம் வருதா இல்லையா? அப்போ அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் பொழுது அந்த வெள்ளமானது அதனுடைய எல்லை, அதாவது பள்ளத்தை நோக்கி எப்படி பாய்ந்து செல்லும், எப்படி விரைந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதுபோல வறுமை என்பது என்னை நேசிப்பவர்களுக்கு விரைந்து வரக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த வறுமைக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸாக மனிதனின் பேராசை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு உவமையோடு இந்த ஹதீஸனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் அவன் தன்னுடைய செல்வத்திலும் தன்னுடைய பதவியிலும் அவன் பேராசை கொள்கிறான். அவன் கொள்ளும் பேராசை அவனுடைய மார்க்க விஷயத்தில் ஏற்படுத்தும் நாசத்தை விட பசியுள்ள 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தைக்கு அனுப்பப்பட்டு அந்த மந்தைக்கு அவைகள் ஏற்படுத்தும் நாசம் இருக்குதா இல்லையா, அந்த நாசம் ஒன்றும் பெரிதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பசியாக இருக்கக்கூடிய 2 ஓநாய், அந்த ஓநாய் ஒரு ஆட்டு மந்தைக்கு அனுப்பப்பட்டு அது ஒரு நாசத்தை உண்டாக்குமா இல்லையா? தன்னுடைய பசியின் காரணமாக அந்த ஆடுகளை எல்லாம் அது அடித்து சாப்பிடுமா இல்லையா? அப்போ இதைவிட மோசமான ஒரு நிலைதான் செல்வத்திலும் தன்னுடைய பதவியிலையும் ஒரு மனிதன் கொள்ளும் பேராசை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸாக ஒரு பயணியை போல என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை
ஒரு ஓலைப்பாயின் மீது படுத்து உறங்கி கொண்டிருந்தார்கள், தூங்கி கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த ஓலைப்பாயில படுப்பதன் மூலமாக அதனுடைய குச்சிகள் இருக்குதா இல்லையா, அந்த குச்சிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த விழா பகுதி, அந்த விழாப்புறத்தில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்ப உங்களுடைய விழா பகுதியில அந்த குச்செல்லாம் கொஞ்சம் அதனுடைய இந்த குச்சியினுடைய அடையாளம், நம்ம ஓலைப்பாயில படுத்தா ஒரு அடையாளம் வருமா இல்லையா, நம்ம முதுகுல நம்ம இடுப்புல எல்லாம் ஒரு அடையாளம் இருக்குமா இல்லையா, அதுபோல ஒரு அடையாளத்தை சஹாபாக்கள் காணுகிறார்கள். அப்போ அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்காக ஒரு மெத்தையை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் எதற்காக இப்படி கஷ்டப்படுறீங்க, எதற்காக இப்படி ஓலை பாயில் படுத்துக்கொண்டு உங்களுடைய உடலை நீங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள், நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க ஒரு மெத்தை ஏற்பாடு பண்ணி தரோம், ஒரு பெட்டை நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல கேட்கப்பட்ட பொழுது, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எனக்கு இந்த உலகத்தில் என்ன தேவை இருக்கு, இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஒரு பயணி ஒரு மரத்தினுடைய நிழலில் அவர் அமர்கிறார், ஒரு மரத்தினுடைய நிழலில் அமர்ந்து பின்பு அதுல ஓய்வெடுத்து அதை விட்டு அவர் சென்று விடுவார் அல்லவா, அந்த இடத்தை விட்டு அவர் சென்று விடுவார், கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுப்பாரு, வெயிலின் காரணமாக அந்த நிழல்ல ஓய்வெடுத்துட்டு பின்பு அவர் ஓய்வெடுத்து முடிச்ச உடனே அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி போயிடுவார், சென்று விடுவாரா இல்லையா. அப்போ அது போன்ற ஒரு பயணியை போலதான் இந்த உலகத்தில் நான் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அதுபோல ஒரு பயணியாகவே இந்த உலகத்தில் நான் வாழக்கூடியவனாக இருக்கிறேன். எனக்கு அப்படி ஒன்றும் தேவை கிடையாது. நான் ஓய்வெடுக்கிறேன், அந்த மரத்தில் எப்படி இந்த பயணி ஓய்வெடுப்பாரோ அதுபோல இந்த உலகத்தில் எனக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல நான் ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த உலகத்தை விட்டு போகக்கூடியவனாக இருப்பேன். இது எனக்கு நிரந்தரமான விஷயம் கிடையாது. அந்த பயணிக்கு அவன் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த இடம், அந்த மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடம் எப்படி அவனுக்கு நிரந்தரமற்றதோ அதுபோல இந்த உலகமும் எனக்கு நிரந்தரமற்றதாக இருக்கு. அந்த ஒரு பயணியை போலதான் நான் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லித் தந்தார்கள் என்ற இந்த செய்தியினை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம் தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்ப இந்த 3 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கத்தை நாம் இப்பொழுது பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமாக்கள், கூடுதல் செய்திகள், அதனுடைய விளக்கங்களை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 484வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 484வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, வான் அப்துல்லாஹ் இப்னி முகஃபலின் ரலியல்லாஹு அன்ஹு, முகஃபல் என்று சொல்லப்படக்கூடிய என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரஜுலுன், ஒரு மனிதர் சொன்னார், லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னி நிச்சயமாக நான், லவ் அஹிப்புக திட்டமாக உங்களை நான் பிரியம் கொள்கிறேன், உங்களை நான் நேசிக்கின்றேன் அல்லாஹ் மீது சத்தியமாக என்று அவர் சொன்ன பொழுது, ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், உந்துர், நீ சிந்தித்து பார், மாதா தகூலு, நீ எதை சொல்கிறாய் என்பதை நீ சிந்தித்து பார். இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க என்பதை சிந்தித்து நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நபரை பார்த்து சொன்னார்கள். அப்பொழுது கால, அந்த நபர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னி நிச்சயமாக நான், லவ் அஹிப்புக திட்டமாக உங்களை நான் நேசிக்கிறேன், ஸலாஸ மர்ராத்தின் 3 முறை அவர் சொன்னார். அப்போ திட்டமாக உங்களை நான் நேசம் கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ், உங்களை நான் பிரியம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் அல்லாஹ் மீது சத்தியமாக என்று அவர் 3 முறை அவர் சொன்னார். அப்பொழுது ஃபகால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன் குந்த துஹிப்புனி, என்னை நீ நேசிப்பவனாக நீ ஆக இருந்தால், ஃபஅஇத்த லில் ஃபக்ரி, வறுமைக்காக வேண்டி நீ தயார்படுத்திக் கொள், திஜிஃபாஃபன், திஜிஃபாஃபன்னு சொன்னா பாதுகாப்பு ஆடை, அதாவது கேடயம். அப்போ கேடயத்தை நீ தயார்படுத்திக் கொள், அப்ப வறுமையை சந்திப்பதற்கு நீ தயாராகிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ எதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வறுமையை நீ சந்திப்பதற்கு தயாராகிக்கொள் என்பதாக சொன்னார்கள்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் கொண்டாலே வறுமை என்பது வருமா அப்படின்னு கேட்டா, இந்த வறுமை என்பது சோதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல.
அப்ப நல்லோர்களை அல்லாஹு தாலா சோதிப்பானா இல்லையா? அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹு தாலா சோதித்து பார்ப்பான், சில சோதனைகளை கொடுப்பான் என்பதை தான் இதன் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏனென்றால் ஃபைனல் ஃபக்ர, ஏனென்றால் நிச்சயமாக அந்த வறுமை என்பதாகிறது அஸ்ராஉ, மிக விரைந்து வரக்கூடியதாக இருக்கின்றது. இலா மை யுஹிப்புனி, என்னை யார் நேசம் கொள்வார்களோ அவர்களின் பக்கம் மிக விரைந்து வரக்கூடியதாக இருக்கின்றது. மினசெய்லி, ஒரு வெள்ளத்திலிருந்தும், இலா முன்தஹாஹு, அந்த வெள்ளத்தினுடைய எல்லையின் பக்கம் அந்த வெள்ளம் என்பது எப்படி அடித்து கொண்டு செல்லுமோ அதுபோல என்னை நேசிப்பவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களின் பக்கம் வறுமை என்பது விரைந்து செல்லக்கூடியதாக இருக்கும், அவர்களை நோக்கி விரைந்து வரக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ ஒரு வெள்ளம் அடிச்சதுன்னு சொன்னா எந்த அளவிற்கு அதனுடைய எல்லையை நோக்கி அது ஃபாஸ்டாக போகும். டக்குன்னு வெள்ளம் எவ்வளவு ஸ்லோவா இருக்கும், அதுல ஒரு மனிதன் தாக்கு பிடித்து நிற்க முடியாது. அந்த அளவிற்கு அடித்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குமா இல்லையா ஒரு வெள்ளம்? இப்போ அந்த அளவிற்கான ஒரு ஃபோர்ஸோட, அந்த அளவிற்கான ஒரு விரைந்து வரக்கூடியதாக அந்த வறுமை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்ப இதுதான் 484வது ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது வறுமைக்காக வேண்டி வறுமையை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள், வறுமை என்பது என்னை நேசிப்பவரிடத்தில் அது மிக விரைந்து வரக்கூடியதாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த பாடம் என்பது வெறும் பற்றற்ற வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய பாடம் மாத்திரம் கிடையாது, வஃபதுலில் ஃபக்ரி, வறுமையினுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இது இருக்கின்றது. அப்போ வறுமையினுடைய சிறப்பை இங்க ஹதீஸ்ல எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு கேட்டா சொல்லியிருக்கிறாங்க. ஃபக்ர் என்பது, வறுமை என்பதே விரைந்து வரக்கூடியதாக இருக்கும். யாரு என்னை யாரை நேசிப்பார்களோ அவர்களின் மீது, அவர்களின் பக்கம் விரைந்து வரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் கொள்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பவர்களுக்கு அந்த வறுமை என்பது வருதுன்னு சொன்னா அவர்கள் அந்த வறுமை என்பது எந்த அளவிற்கு சிறப்புக்குரியதாக இருக்கும். வறுமை என்பது அது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சிறிது காலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை தான். அது உங்களை விட்டு, அது உங்களை பக்குவப்படுத்துமே தவிர அது உங்களை காயப்படுத்தாது, கஷ்டப்படுத்தாது. அப்போ என்னை யாரை நேசிக்கிறாங்களோ அவர்களின் பக்கம் தான் அது வரக்கூடியதா இருக்கும். என்னை நேசிக்காம, என் மீது நேசம் கொள்ளாமல் என்னை திட்டிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், என்னை ஏசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களின் பக்கமெல்லாம் அந்த வறுமை வராது. வறுமை என்பது அல்லாஹு தஆலா நல்லோர்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். என்னை நேசிக்கக்கூடிய அந்த நல்லோர்களுக்கு அந்த வறுமை என்பது அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை திஜிஃபாஃபன் என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் இது எப்படி வாசிக்கணும் என்பதையும் நமக்கு சொல்லித் தராங்க பாருங்க. அத்திஜிஃபாஃபு, அத்திஜிஃபாஃப் என்ற வார்த்தையாகிறது பிகஸ்ரித்தா இல் முசன்னாதி ஃபௌகு, மேலே 2 புள்ளி வைக்கப்பட்ட தாவிற்கு கஸ்ர் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். இப்போ மேலே 2 புள்ளி வைக்கப்பட்ட அந்த தாவிற்கு கஸ்ர் செஞ்சு வாசிக்கணும் என்பதை சொல்றாங்க திஜிஃபாஃப் என்பதாக. வைஸ்கானில் ஜீமி, இன்னும் ஜீமிற்கு சுக்குரு செய்வதை கொண்டு வாசிக்கணும், ஜீமிற்கு சுக்குரு செய்து வாசிக்கணும். வபில் ஃபாயில் முகர்ரரத்தி, இன்னும் முகர்ரராவுடைய ஃபாவை கொண்டும் வாசிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? வஹுவ, அதுவாகிறது, அந்த திஜிஃபான் என்ற வார்த்தையாகிறது ஷைஉன், அது ஒரு வஸ்துவாக இருக்கும். எத்தகைய வஸ்து? யுல்பசுஹு அல் ஃபரசு, யுல்பசுஹுல் ஃபரசு, குதிரை என்பது அந்த ஒரு விஷயத்தை கொண்டு, அந்த விஷயம் என்பது அணியப்படும். அப்போ குதிரை அணியப்படக்கூடிய ஒரு விஷயம், இப்போ குதிரைக்கு அணிவிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்திற்கு தான் திஜிஃபான் என்பதாக சொல்வார்கள். குதிரை மேல போடப்படக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரு வஸ்துக்கு தான், அந்த ஒரு பொருளுக்கு தான் திஜிஃபான் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும். அது எதற்காக போடுறாங்க? லியுத்தகா, பாதுகாப்பதற்காக, பிஹில் அதா, இடையூறை விட்டும் அந்த குதிரையை பாதுகாப்பதற்காக. அப்போ அந்த குதிரைக்கு எந்த ஒரு காயமும் ஏற்பட்டு விடக்கூடாது,
அந்த குதிரையின் மீது எந்த ஒரு அடியும் பட்டுவிடக்கூடாது, அந்த குதிரையை அந்த நல்லபடியாக எந்த ஒரு இடையூறும் தீண்டிவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பொருள் தான், ஒரு வஸ்து தான். அப்படிப்பட்ட அந்த வஸ்துவிற்கு தான் திஜிஃபான் என்பதாக சொல்கிறார்கள். வகது யல்பசுஹுல் இன்சானு, இன்னும் சில சமயம் மனிதர்களும் அதை அணிவார்கள். இப்ப மனிதர்களும் அதை தன்னுடைய போர்க்காலத்தில் அவர்கள் என்னது இடையூறு படக்கூடாது, எந்த ஒரு காயமும் நம்மளை சீண்டிவிடக்கூடாது என்பதற்காக அதை மனிதர்களும் சில சமயத்தில் அணிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களே, அத்தகைய ஒரு விஷயத்திற்கு தான் திஜிஃபான் என்பதாக நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த அர்த்தத்திற்கு தான் இது வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுதான் 484வது ஹதீஸ். இப்போ அடுத்தபடியாக 485வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் என்பவருடைய மகனான கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், மா திபானி ஜாயிஆனி, பசியோடு இருக்கக்கூடிய 2 ஓநாய்கள் இல்லை, ஒரு சிலாஃபி கனமின் பி அப்சதலஹா, ஒரு ஆட்டு மந்தையில் அனுப்பப்பட்டு அந்த ஆட்டு மந்தையை ஃபசாதாக்குவதற்காக அனுப்பப்படும் பசியோடு இருக்கக்கூடிய 2 ஓநாய்கள் இல்லை. ஹிர்ஸில் மர்இ, ஒரு மனிதன் பேராசை கொள்வதை விட, அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி, தன்னுடைய மார்க்கத்திற்காக, இன்னும் தன்னுடைய பதவியின் மீதும், இன்னும் தன்னுடைய செல்வத்தின் மீதும் ஒரு மனிதன் பேராசை கொள்வானே, அதைவிட பெரிய ஃபசாதாக இல்லை. அப்போ தீனை ஒருவன் நாசமாக்குவதற்காக பதவியின் மீதோ அல்லது செல்வத்தின் மீதோ ஒருவன் ஆசைப்படுகிறான் இல்லையா, அதைவிட இது ஒன்றும் பெரிய ஃபசாது இல்லை என்பதனை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இதுதான் 485வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மனிதருடைய பேராசையை பற்றி பேசுகிறார்கள். மிகப்பெரிய மனிதன் வைக்கக்கூடிய அந்த பேராசை என்பது ரொம்ப மோசமானதாக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்போ இந்த பாடம் என்பது பற்றற்று வாழுவதற்கான ஒரு பாடமாக இருக்கின்றது. அதை பற்றி கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். இப்ப இந்த உலகத்தில் தன் மீது, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்தின் மீது, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பதவியின் மீதெல்லாம் பேராசை கொள்ளாமல், இந்த உலகத்தில் ஒரு பிரயாணம் செய்தவனை போல, இந்த உலகத்தில் ஒரு சாதாரணமாக எதற்கும் ஆசை கொள்ளாமல் பற்றற்று வாழக்கூடியவனாக நீ வாழ்ந்துவிட்டு நீ சென்று விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 486வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். அலா ஹரீஸின், ஒரு ஓலை பாயின் மீது அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஹசீர், அலா ஹசீரின், ஹரீஸின் இல்ல, அலா ஹசீரின், ஒரு ஓலை பாயின் மீது. இப்போ ஓலைப்பாய் இருக்குமா இல்லையா, அந்த ஓலைப்பாயின் மீது ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள், தூங்கி கொண்டிருந்தாங்க. இப்போ காம, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறங்கி முழித்துவிட்டு அவர்கள் எழுந்தார்கள். வகத அஸ்ஸர, திட்டமாக அது அடையாளத்தை ஏற்படுத்தி விட்டது.
ஏற்படுத்தியது ஃபி ஜம்பிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விலா பகுதியில் அது அடையாளத்தை ஏற்படுத்தியது. அப்போ அந்த பாயில படுத்த உடனே அந்த பாயினுடைய அடையாளம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த விலா பகுதியில, அந்த விழா இடத்துல விழாப்புறத்துல இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ குல்னா நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, லவித்தஹதுனா லக வித்வாஅன், உங்களுக்காக ஒரு விரிப்பை நாங்கள் தயார் செய்யட்டுமா? அப்போ உங்களுக்காக நாங்க ஒரு மெத்தையை கொடுக்குறோம், யா ரசூலல்லாஹ், நீங்க எதற்காக இப்படி ஓலைப்பாயில் படுத்துக்கொண்டு உங்களுடைய உடம்பில் அச்சிப்படும் அளவிற்கு, அடையாளம் உண்டாகும் அளவிற்கு எதற்காக நீங்கள் இதில் படுக்கிறீங்க? நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்காக நாங்கள் ஒரு மெத்தை ஏற்பாடு பண்ணி தரோம் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது, கால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாலி, எனக்கு என்ன இருக்கின்றது, வலி துன்யா, இந்த உலகத்திற்கு எனக்கு என்ன இருக்கின்றது? இப்ப இந்த உலகத்தில் தேவைப்படக்கூடிய விஷயம் என்று எனக்கு என்ன இருக்கு? மா அன, நான் இல்லை, ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே இல்லை, இல்லா கராகிபின், ஒரு பிரயாணம் செய்யக்கூடியவனை போலவே தவிர இல்லை. எத்தகைய பிரயாணம் செய்யக்கூடியவன்? இஸ்தவல்ல தஹத ஷஜரத்தின், ஒரு மரத்திற்கீழே அவன் நிழல் தேடுவானே, அத்தகைய ஒரு பிரயாணம் செய்யக்கூடியவன். சும்ம, பிறகு நிழலை தேடிக்கொண்டு, ராஹ, அதில் அவன் ஓய்வெடுப்பான். அப்போ ஓய்வு பெறுவான், அந்த மரத்தினுடைய அந்த நிழலில் அவன் ஓய்வு பெறுவான். ஒத்தரக்கா, பின்பு அதை அவன் விட்டு விடுவான். இப்ப அந்த இடத்தை விட்டு அவன் செல்லக்கூடியவனாக இருப்பான். அப்ப அந்த மரத்துக்கு கீழே அவன் நிழலை தேடி அந்த நிழல்ல போய் அவன் நல்ல ஓய்வு எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டும் சென்று விடக்கூடியவனாக, அந்த இடத்தை விட்டு செல்லக்கூடியவனாக இருப்பானே, அத்தகைய ஒரு பிரயாணம் செய்பவனை போலவே தவிர நான் இல்லை. இப்ப அத்தகைய ஒரு பிரயாணம் செய்யக்கூடியவனாக தான் நான் இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்போ இதுதான் 486வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் நான் ஒரு பிரயாணம் செய்பவனை போல என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. இந்த உலகத்தில் நான் எதையும் விரும்பக்கூடியவனாக, எதன் மீதும் ஆசை கொள்ளக்கூடியவனாக நான் கிடையாது. நான் பற்றற்று வாழக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு பிரயாணம் செய்து எப்படி ஒருத்தவன் செல்வானோ அந்த இடத்துல, அந்த மரத்தினுடைய அந்த நிழலில் எப்படி ஒருத்தன் ஓய்வெடுத்துற அந்த இடத்த அவன் அந்த இடத்த அவன் நிரந்தரமாக்கி விட மாட்டான். அது ஒரு சின்ன ஒரு சிறிது நேரத்திற்கு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் அவன் அதை யூஸ் பண்ணிப்பான், அதை உபயோகப்படுத்துவானா இல்லையா? அதுபோல இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன். இந்த உலகத்திலும் நான் அவனை போல ஒரு பிரயாணம் செய்யக்கூடியவனாக தான் நான் இருக்கிறேன். இப்போ இந்த உலகத்தில் நான் பற்றற்று வாழக்கூடியவனாக இருக்கிறேன். நீங்களும் இந்த உலகத்தில் என்னை போலவே நீங்களும் இருங்கள். பற்றற்று வாழக்கூடியவனாக, ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போலவே நீங்களும் இருங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தருகிறார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 484வது ஹதீஸ், 485வது ஹதீஸ், 486வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸுகளை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கருத்து சுருக்கங்கள் என்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 487வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.